செவ்வாய்க்கிழமைனாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுலயும் நேற்று கிருத்திகையும் சேர்ந்து வந்திருந்ததுனால மிஸ் பண்ணிடாம கரெக்டா மதியம் ஒரு நேரத்துக்குள்ள வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சிடலான்னு பூஜை வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட தினமுமே இதே நேரத்துல தான் ஓரை நேரம் வருமானு கேக்குறீங்க. அப்படி கிடையாது, ஒவ்வொரு கிழமைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஓரை நேரமும் மாறும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9ன்னு ஒரே நேரமா வரும். பொதுவா ஓரை நேரத்துல பூஜை பண்ணும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவு பலனோட வேண்டுதல் கை கூடும்னு நம்பப்படுது. அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். கிருத்திகைன்றதுனால ஐயனுடைய வேலுக்கும் விக்கிரகத்துக்கும் பால், தயிர், சந்தனம், விபூதி, தேன், பன்னீர்னு 6 பொருட்களால பொறுமையா அபிஷேகம் செஞ்சுட்டு கரெக்டா நேரத்துக்குள்ள 6 வெற்றிலையோட 6 நேதீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் பாராயணம் பண்ணி கற்பூர ஆரத்தியோட ஐயனுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் கல்யாணத்துக்காக வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதோட 48 நாள் தொடர் மாறணைந்துன்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமா நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.